கேன்சருங்கிற இதை வந்து ஒரு 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 சிம்டம் பேஸ்டில் இருக்கும் பொழுதே இதுக்கு வந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டாங்கன்னா இதை வந்து முற்றிலுமாவே அவங்கள விட்டு போகலாம். அதான் சொல்கிறல, வியாதிங்கிறதே பொய்ன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இப்போ உடம்புல வந்து ஹீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம், அப்படி தானே? ஒருத்தர் செத்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க? தொட்டு பார்த்தா கோல்டாக இருக்கும், பாடி சில்லுன்னு ஆயிட்டுங்க அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறோம். ஸோ கோல்டு டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான பாதிப்புகளை நம்மளுக்கு கொடுக்கும் ஹீட்டு டிசீஸை விட. ஸோ கோல்டு டிசீஸ் வரும்பொழுது நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில மாற்றங்களை கொண்டு வரும்போது எல்லாம் உணவு முறைகள், உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக நீங்களே மாற்றிக்கிட்டிங்கன்னா எல்லா வியாதியிலேருந்துமே நீங்கள் விடுபடலாம். டாக்டர்களை உங்களுக்கு தேவையே கிடையாது. நம்ம டாக்டர்கள்ட்ட ஏன் போகிறோம்? நம்ம மேலேயே நம்மளே நாம் சொல்கிறத கேட்கறது இல்லை. இப்போ சாராயம் குடிக்கிறவன்லாம் என்ன நினைக்கிறான்? இன்னையோட லாஸ்ட் நாள் அப்படின்னு நினைக்கிறான். இந்த டிசம்பர் 31 லாஸ்ட் நாள், இனிமேல் 1 எல்லாரும் எடுப்பான், அடுத்த நாளே உட்காந்து சாராயம் குடிப்பான். ஸோ நம்மளே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அதனால தான் இன்றைக்கி பல வியாதிகளை நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். டாக்டர்கள் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதே தப்பு. அப்படி யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு தான். பணத்துக்காக தான் எல்லாருமே எல்லாம் பண்ணுறதுக்காக தான் எல்லாம் இருக்காங்க. அப்போ உங்களோட வியாதி குணப்படுத்துறதுக்குலாம் இங்கே யாரும் கிடையாது. ஸோ உங்கள் வியாதி சரியாகணும்னு நீங்களே நினைக்கலன்னா டாக்டர் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்களே உங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கங்க. நீங்களே எல்லா வியாதியிலேருந்து விடுபடலாம்.